நமஸ்தே. இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வத்தோட கிராமர் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஹிந்தி ஜி இருக்கு இல்லையா, அதில் ப்ளேலிஸ்ட்டை விஷாரத் பூர்வத்த கிராமர் ப்ளேலிஸ்ட் ப்ளஸ் தமிழ் ப்ளேலிஸ்ட்னு 2 இருக்குது. நீங்கள் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பார்க்கலாம். व्युत्पत्ति के दृष्टि से शब्द कितने प्रकार के होते हैं, वे क्या क्या हैं, சோதாஹரன் லிக்கியே. அதாவது ஆரிஜின் அடிப்படையில் ஷப்து வந்து எத்தனை வகையில் பிரிக்கலான்னு கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் தர சொல்கிறாங்க. एक या एक से अधिक अक्षरों के मेल से बनी सार्थक ध्वनि को शब्द कहती हैं. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் வந்து சேரும்போது அந்த சவுண்டை தான் நம்ம ஷப்து அப்படின்னு சொல்கிறோம். ஷப்துனா வேர்டுன்னு சொல்கிறோம். அது வந்து ஆரிஜின் அடிப்படையில் வித்பித்பத திருஷ்டி சே இஸ்கே 3 வேத் ஹே. 3 டைப்ஸ் இருக்குது. रूढ़ी, यौगिक, योग्य रूढ़ी அப்படின்னு சொல்லிட்டு. फर्स्ट वन रूढ़ी பாருங்கள். रूढ़ी शब्द का गंड करने पर कोई अर्थ नहीं होता. அதாவது அந்த வேர்டை வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா தமிழில் சொல்லுவோம் இல்லையா, பிரித்தால் பொருள் தராது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கண்டு கர்ணினா ப்ரோக் பண்ணால் அதை வந்து நம்ம பிரித்தோன்னா பொருள் தராது. எக்ஸாம்பிள் புஸ்தக பேடு, இதெல்லாம் பிரித்தா நம்மளுக்கு பொருள் தராது. नेक्स्ट यौगिक, जो शब्द दो या दो से अधिक शब्द या शब्दशों के मोल से बनकर विषय अर्थ देते हैं, उनको हम यौगिक शब्द कहते हैं. எந்த ஒரு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வார்த்தை அல்லது வார்த்தைகள் வந்து கலக்கும்போது மேல்சேனா கலக்கும்போது புதுயான விசேஷ அர்த்தம், புதுயான ஒரு வார்த்தை உருவாகுதோ அதை தான் யோகிக் ஷப்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை கண்டோம் கோ, அதை வந்து நம்ம ப்ரோக் பண்ணோன்னா அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். பாட் ப்ளஸ் சாலா, பாடசாலா. பாடுக்கும் அர்த்தம் இருக்குது, சாலாக்கும் அர்த்தம் இருக்குது, சேர்த்தாலும் அர்த்தம் வரும். ஸோ மீனிங் வந்து இருக்குது, மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது. அடுத்தது புஸ்தக் ப்ளஸ் அலை, புஸ்தகாலை, 2த்துக்கும் மீனிங் பிரித்தாலும் இருக்குது, சேர்த்தாலும் இருக்குது. அதுதான் யோகிக்னி. அடுத்தது யோக ரூடி. யோகம் ரூடியும் சேர்ந்தா எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. जो शब्द 2 या 2 से अधिक शब्दों या शब्दशों के मेल से बनकर मूल अर्थ के बदले विशेष अर्थ प्रकट करते हैं, उसके हम योग रूढ़ी शब्द कहते हैं. அதாவது மூல அர்த்தம் அதோட மீனிங் இல்லாமல் பிரித்தா ஒரு மீனிங்கும் சேர்த்தா ஒரு மீனிங்கும் வேறு மீனிங் நியூவான ஒரு மீனிங் வருதுன்னா அதுதான் யோக ரூடி அப்படின்னு சொல்கிறாங்க. விசேஷ அர்த்தம் அது புது வேர்டு வரும், சேர்த்தா புது வேர்டு, பிரித்தா வேறு வேர்டு. இப்போ எக்ஸாம்பிள் கஜ் ஆனன், கஜானன், பகவான் கணேசனை தான் கஜானன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜல் ப்ளஸ் ஜலஜ், கமல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வருது. பிரித்தா ஒரு பொருளும் சேர்த்தா ஒரு பொருளும் வர்றது தான் யோக ரூடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 5th லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.